ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல சூப்பர் டேஸ்டான ஒரு ஒழிச்சு கறி தான் நம்ம செய்ய போகிறேன். நல்ல நாடன் ஒழிச்சு கறி. பச்சை மாங்காயும் பலாக்கொட்டையும் அதே மாதிரி முருங்கைக்காயும் எல்லாம் சேர்த்து தயார் பண்ணுற இந்த ஒழிச்சு கறியோட டேஸ்ட்டு வேறு லெவலு தான். ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் சாப்பிட்றதுக்கு வேறு எந்த கறியுமே தேவைப்படாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பரும் இருக்கும் இந்த ஒழிச்சு கறி. சரி வாங்க, லேட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்காக 2 முருங்கைக்காய், 15 பலாக்கொட்டை, ஒரு பச்சை மாங்காயோட பாதி இவ்வளோ தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதிலேக்கு இறால் கூட சேர்த்திருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கருவாடு சேர்த்தி கூட இந்த குழம்பு நமக்கு தயார் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நான் அது செய்கிறதில்ல. இது 3 வச்சு மட்டும்தான் நம்ம இன்றைக்கி இந்த ஒழிச்சுக்கறி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு பலாக்கொட்டை ஒன்று வேக வச்சு எடுக்கணும். முருங்கைக்காயும் மாங்காயும் சீக்கிரமாய் வெந்து வரும். அதனால் ஃபஸ்ட்டு நமக்கு இந்த பலாக்கொட்டை வேக வச்சு எடுக்கலாம். ஒரு மண் சட்டியிலேக்கு நான் இது மாற்றி இருக்குது. இதிலேக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம். அதே மாதிரி இது வேகிறதுக்காக தண்ணி ஊற்றலாம். பின்னாடி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து இது நல்லா வேக வச்சு எடுக்கலாம். குக்கரில் கூட இந்த பலாக்கொட்டை வேக வச்சு எடுக்கலாம். ஒரே ஒரு விசிலில் கரெக்டு பாகத்தில் வெந்து வரும். ஆனால் இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்து வந்துடுச்சு. இதிலேக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காயும் அதே மாதிரி முருங்கைக்காயும் சேர்க்கலாம். கொஞ்சம் தண்ணி கூட நான் இதிலேக்கு ஊற்ற போகிறேன். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் இன்னும் இது வேகிறதுக்காகவும் நமக்கு தண்ணியை சேர்க்கலாம். அதுக்கப்புறமா இதிலேக்கு தேவையான தேங்காய் கூட்டு தயார் பண்ணலாம். 1/2 கப்பு தேங்காய் மிக்சியோட ஜார்லேக்கு நான் எடுத்திருக்கு. கடுகு தாளிக்கும் போது இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸு இதிலேக்கு சேர்க்க வேண்டியது இருக்குது. இப்போ இதிலேக்கு 1 டீஸ்பூன் சீரகம் நான் சேர்த்தி இருக்குது. ஒரு கடுகு தான் அதில் இருந்தது, அது நான் எடுத்து மாற்றியிருக்கு. கூட 1 பூண்டு, அதே மாதிரி 2 பச்சை மிளகாய். காரத்துக்கு கரெக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூட நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். அதுக்கப்புறமா இதே மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்செடுக்கணும். அப்புறமா நம்ம முருங்கைக்காய் எல்லாம் கரெக்டு பாகத்தில் வெந்து வரும்போது இதிலேக்கு நம்ம அரைச்செடுத்து வச்ச தேங்காய் கூட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கொதிக்க விடக்கூடாது, நல்லா சூடாக்கிய மட்டும் போதும். நல்லா கலர் விட்டுக்கோங்க. நம்ம கை எடுக்காமல் இதே மாதிரி கலரி விட்டு சூடு பண்ணிகிட்டே இருக்கணும். மண்சட்டி ஆயதுனால இது நல்ல சூடாயிருக்கும். அதனால் ஸ்டவ் நமக்கு இப்போவே ஆஃப் பண்ணலாம். இதே மாதிரி கலரி விட்டுட்டே இருக்கணும். கை எடுக்கவே கூடாது. தேங்காய் கூட்டு கொதிக்க விடக்கூடாது. மாங்காய் சேர்த்தி இருக்கிறதுனால இதில் புளி இருக்கும். அதனால் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மி ஆய மாதிரி தான் தோணுது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு கூட இதிலேக்கு சேர்த்திருக்கு. உப்பும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி சூடாக்கியதுக்கப்புறமா ஸ்டவ் நமக்கு ஆஃப் பண்ணலாம். இனி இதிலேக்கு நமக்கு கடுகு தாளித்து போடலாம். அந்த டைமில் நமக்கு இன்னும் 2 இன்க்ரீடியன்ட்ஸு கூட சேர்க்க வேண்டியது இருக்குது. இப்போ ஒரு கடாய் நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். அதிலேக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் நான் இதிலேக்கு ஊற்றியிருக்கேன். நல்லா சூடாயதுக்கப்புறமா 3 சின்ன வெங்காயம் ரவுண்டில் கட் பண்ணியது ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிட்டு வரும்போது இதிலேக்கு 1 டீஸ்பூன் கடுகு சேர்க்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா நமக்கு இதிலேக்கு வரமிளகாயும் கறிவேப்பிலையும் சேர்க்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடித்து வந்திருக்கு. வரமிளகாயும் கறிவேப்பிலையும் நான் சேர்த்திருக்கு. ஸ்டவ் இந்த டைமில் நமக்கு ஆஃப் பண்ணலாம். அதுக்கப்புறமா இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்க்கணும். அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் வெந்தயம் தூள் சேர்க்கணும். இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸும் கண்டிப்பாக நம்ம இந்த கடுகு தாளிச்சதுலேக்கு சேர்க்கணும். அப்போது தான் நம்ம குழம்புன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா தான் இந்த தூளெல்லாம் சேர்த்தியது. இனி நம்ம குழம்பிலேக்கு கடுகு தாளிச்சது சேர்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நமக்கு இதை கலரை விட்டு எடுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி நமக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நம்ம கடுகு தாளிச்சதில் சேர்த்திருந்த வரமிளகாயும் வெந்தயம் தூளும் எல்லாம் நம்ம குழம்பில் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பாருங்க, நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் கேரளா ஸ்டைல் ஒழிச்சுக்கறி ரெடி ஆகிருக்கு. இதுக்கு முருங்கைக்காய் ஒழிச்சுக்கறியனோ, அதே மாதிரி மாங்காய் ஒழிச்சுக்கறியனோ, பலாக்கொட்டை ஒழிச்சுக்கறியனோ என்ன பேர் வேணுமெങ്കിലും நமக்கு இதுக்கு வைக்கலாம். சாப்பாடுன்ற கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கு
சூப்பரான ஒரு குழம்பு தான் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கு கண்டிப்பாக கமெண்டில் எழுதி போடுங்க.